ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெண்டிக்காய் குழம்பு தக்காளி பழம் போட்டு எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ வெண்டிக்காய் வதக்கி கொண்டிருக்கு. வெண்டிக்காயும் ஒரு செத்தல் மிளகாயும் கருவேப்பமிலையும் போட்டு இப்போ வதக்கி கொண்டிருக்கிறேன். இப்போ வதங்கிட்டுது. இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு அள்ளி வைப்பேன். இந்த மாதிரி வதக்கியாச்சு. கருவேப்பமிலை செத்த மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நல்லெண்ணெய் தான் விடுறேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வடிக்கட்டும். கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் போடுறேன். உள்ளியை போடுவேன். வெந்தயம் போட்டுட்டு இப்போ உள்ளி போடுறேன். 2 உள்ளி போட்டேன் நான் வெட்டி போட்டு. இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறேன். இப்போ இது வதங்கி வரட்டும். இதோட கருவேப்பமிலையும் போடுறேன். வெண்டிக்காய் வதக்கும் பொழுதும் கருவேப்பிலை போட்டு வதக்கினாங்க. இப்போவும் நான் கருவேப்பிலை போடுறேன். இப்போ எங்களுக்கு வெங்காயம் உள்ளி எல்லாம் படிவாக வதங்கி வந்துட்டுது. நாங்கள் தக்காளி பழம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே போடலாம். இல்லாட்டி நாங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிட்டு போடலாம். ஒரு தக்காளி பழம் போடுறேன். இப்போ சரியாக இது வதங்கி வரணும். இதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டால் டக்கண்டு வதங்க. கொஞ்சம் உப்பை தூவி விடுவோம். கொஞ்சமாக தூவோம். பிறகு பார்த்து போடலாம். கூடினாலும் பிறகு நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் வதங்கிட்டுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நாங்கள் அடிச்சுட்டு போட்டால் இன்னும் நல்லது. மிக்சியில் அது போட்டால் இன்னும் கூட நல்லா. ஆனால் நான் இப்போ குட்டி குட்டியாக வெட்டி போட்டு தான் போட்டிருக்கிறேன். தக்காளி பழம் வதங்கிட்டுது. கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு தூள் போடுறேன். தூளும் போட்டு மஞ்சளும் போட்டாச்சு. இப்போ தண்ணி விடுறேன். நான் கொஞ்சம் புளி கரைச்சி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் புளி தண்ணி விடணும். இதோட நான் கொஞ்சம் புளி விடுறேன். பழப்புளி கொஞ்சமாக விடுறேன். பிறகு நாங்கள் பார்த்து செய்யலாம். ஏனெண்டா தக்காளி பழத்துலேயும் புளித்தன்மை இருக்குது. பிறகு புளி கூடினா சாப்பிட முடியாது. குறைஞ்சால் சாப்பிடலாம். ஆனால் கூடினா பிறகு சாப்பிடலாது. இது கொதித்து வரட்டும். கொதித்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த வதக்கி வச்ச வெண்டிக்காயை போடுவோம். பாருங்க, எல்லாத்தையும் கலந்து உப்பையும் பார்த்து செக் பண்ணி விடுவேன். முதல் கொஞ்சம் போட்டேன்னா இப்போ அது காணாது. நான் திருப்பி போட போகிறேன். அது கொஞ்சமாக தானே போட்டது. அப்போ நான் இப்போ உப்பையும் தேவையான அளவு போடுவேன். பாருங்க, இப்போ உப்பு போடுறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நான் மூடி விட போகிறேன். வாங்கோ செக் பண்ணி பார்ப்போம். உப்பு புளி காணுமோண்டு. கொஞ்சமாக புளி விடணும். கொஞ்சமாக புளி விட்டால் ஓகே. சொட்டு உப்பு போடணும். ஒரு சிறு துளி உப்பு போடணும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தூவி விட்டால் காணும். ஓகே, இவ்வளோ இருந்தால். இப்போ கொஞ்சம் பால் விட போகிறேன். இது தேங்காய் பால் பவுடர் இருக்குது. அதை சுடு தண்ணி விட்டு கரைச்சேன் நான். பால் எது வேண்டாலும் விடலாம். என்னட்ட பவுடர் இருந்தோடையா நான் இப்போ கரைச்சி விடுறேன். நீங்கள் பெட்டி பால் எது இருந்தாலும் விடலாம். எல்லாத்தையும் கலந்து விடுவேன். இப்போ
குத்தரிசி சோறுக்குத்தான் இந்த வெண்டிக்காய் குழம்பு வைக்கிறேன். இந்த வெண்டிக்காயில் ஒரு வரி ஒன்று செய்ய போகிறேன். இந்த வீடியோவில் அது செய்து காட்ட நீண்ட நேரம் எடுத்துடும். அதனால் நான் இது தனி வீடியோலாம் செய்து போட போகிறேன். நீங்கள் பாருங்க தொடர்ந்து வீடியோ. குழம்பு ரெடியாக ஆகிவிட்டது. திருப்பி உப்பை செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு காணாட்டி போட்டுக்கொள்ளுங்க. பால் விட்டது தானே. அப்போ திருப்பி முறுக்கா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பை போட்டுக்கொள்ளலாம். எனக்கு எல்லாம் காணும், எல்லாம் சரி. இப்போ நான் அடுப்பு நிப்பாட்ட போகிறேன். பாருங்க இப்படி வந்திருக்கண்டு. பாருங்கோ சுவை மிக்க வெண்டிக்காய் குழம்பு, தக்காளி பழம் போட்டு வச்ச வெண்டிக்காய் குழம்பு நல்லா இருக்கும். குத்தரிசி சோறோடு சாப்பிட போகிறேன். இதோட நான் இப்போ வர செய்ய போகிறேன். அது தனி வீடியோ தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கருத்துக்களையும் எழுதுங்கோ, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வெண்டிக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டுது. நான் ஒரு பாத்திரத்துக்குள்ளே மாற்றிட்டேன். குத்தரிசி சோறோட சாப்பிட்றது தான் இந்த வெண்டிக்காய் குழம்பு. இதோட நான் இந்த வரையும் செய்ய போகிறேன். வெண்டிக்காய் வரையும் ஏனெண்டா இருந்தால் அப்புறம் முத்தினாலும் குட்டி குட்டியாக வெட்டி செய்யலாம். நான் இப்போ இதை செய்ய போகிறேன். இது தனி வீடியோ தான் போட போகிறேன். இதோட சேர்த்து போட வீடியோ நீண்டு கொண்டு போயிடும். அதனால் நான் தனி வீடியோ போட போகிறேன். தனி வீடியோ அப்புறம் போடைக்க பாருங்கோ. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் எங்களுக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுங்கோ. புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. மற்ற தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கோ, கருத்துக்களையும் எழுதுங்கோ. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.